உலகத்தின் பிரகாரம் உலக பிரபஞ்சத்தை மக்களே தெரியாமல் தேவனோட சுத்தம் விருப்பம் என்னன்னு தெரிஞ்சு அறிஞ்சு கொண்டு உன்னோட மனசனை அதுக்கு தகுந்த மாதிரி புதுப்பிக்கணும்னு பைபிள்ல போட்டிருக்கு. சொல்றேன், என்னைக்கு நம்மளுடைய மனசு என்னைக்கு நம்மளுடைய எண்ணத்துல ஒரு மாற்றங்கள் வருகிறதோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. வெளியே நம்மளுக்கு செழிப்பு எதிர்பார்க்காதீங்க. முதலாவது உங்களுடைய உள்ளுக்கு ரெனோவேஷன் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை நீங்க மாத்தணும். எப்படி ஆண்டு சொன்னாரு, இரவும் பகலும் என்னோட வசனத்தை நீங்க தியானம் பண்ணுகிறது. நீ கடவுளோட வசனத்தை வாசிக்கிறது விட்டுறாத. நான் சொல்ல பாருங்க, இன்னைக்கு ஏழையா பிறந்திருக்கலாம், இன்னைக்கு ரொம்ப வறுமையான ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில பணம் இல்லாமல் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுடைய செல்வத்தை மாற்றுவதற்கு கடவுளுடைய வார்த்தை என்ற வித்து, கடவுளுடைய வார்த்தை என்கிற அந்த விலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த விலை ஒரு மனுஷனை பெருமனா மாற்றும், இந்த விலை ஒரு மனுஷனை ஆசீர்வாதமா மாற்றும். ஆண்டு சொன்னாரு, இந்த வார்த்தை வந்து எதுக்கு ஒப்பனையாக இருக்கிறது? ஆண்டு சொன்னாரு, ஒரு நீரோட நட்டப்பட்ட ஒரு வார்த்தை ஒப்பனையாக இருக்கிறார். அவனுடைய மனம் என்னவா செழிப்பாக இருக்கும், இலை பச்சையாக இருக்கும், ஏற்ற காலத்தில் அவன் கனி கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த விலை நல்ல கடத்துல விளைக்கும் பொழுது அது 30% 60% 100% கனி கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் மகனே, என் வார்த்தையை நீ விட்டு விடாதே, அதை நீ அசட்டை பண்ணாதே. கடவுள் பைபிள் ஆண்டு சொல்லியிருக்கிறார், ஏன் என் கடவுள் இன்னைக்கு சங்காரமா போராடுறீங்களா? என்னோட ஆலோசனை விட்டு விடுறாங்க, என்னுடைய புத்திமதியை விட்டு விடுறாங்க, அவங்க சொல்ல பார்த்து நடக்கிறாங்க. அது நடக்க பணத்திற்கு என்ன செழிப்பு ஆண்டு சொன்னார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்ல பாருங்க, நீங்க ஒரு பெரிய சீமான மாதத்துக்கு ஆண்டவருக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிறார், அது ஏற்ற ஞானத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க கடவுளோட வசனத்தை கணப்பட்டீங்கன்னா ஆண்டு சொன்னாரு, வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு உயரமாக வார்த்தை நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கணப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கணப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ எவ்வளவு மேல போக என்று ஆசைப்படுகிறார், தேவனுடைய உன்னை பார்த்து கடவுளோட வசனத்தை நீ தியானம் பண்ணி படி. ஆண்டவர் உனக்கு வாழ்க்கைக்கு மேல வருவதற்கு ஞானத்தை அதில் வச்சிருக்கிறார். உனக்கு சுகம் வேணுமா, ஆண்டவர் சுகத்தை அதில் வச்சிருக்கிறார். உனக்கு விடுதலை வேணுமா, அந்த கடவுளோட வசனத்துக்குள்ள ஆண்டவர் விடுதலை வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கைக்கு சமாதானம் ஜீவன் வேணுமா, அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தை ஆவியும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது, இருபுறம் கருப்புல பட்டையாக இருக்கிறது. அது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மேல வந்துருச்சுன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது நான் சொல்றீங்க, இந்த உலகத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. ஆனா இந்த புத்தகத்துக்கு அந்த புத்தகத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுங்களா? அது மனுஷன் எழுதுறது, இது ஆவியினால் அருள்பட்டது. ஹல்லேலூயா. இதை நீங்க வாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது, ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. சொல்லுங்க.